ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல்டி சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, த டெம்பஸ்ட் அப்படின்ற லெசனில் ஒன் வேர்ட்ஸ் கொஷின் ஆன்சர் டீட்டெயில் இது மூணுத்தோட ஆன்சர் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். டேஷ் வாஸ் த சீஃப் ஆஃப் ஆல் ஸ்பிரிட். எல்லா ஸ்பிரிட்டுக்கும் சீஃப் யார் அப்படின்னா ஏரியல். ஏரியல் தான் எல்லா ஸ்பிரிட்டுக்கும் சீஃப். நம்ம படிச்சிருந்தோம் லெசனில். டேஷ் ரைஸ்டு எ டேட்ஃபுல் ஸ்ட்ராம். டேட்ஃபுல் ஸ்ட்ராம் யார் உருவாக்குனது? ப்ராஸ்பரோ தான் அதை உருவாக்குனார். மெரண்டா வாஸ் brought டு த ஐலாண்ட் டேஷ் இயர்ஸ் அகோ. மெரண்டா அந்த ஐலாண்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம். 12 வருஷம். 12 வருஷம் ஆச்சு. ப்ராஸ்பரோ ஆர்டர்ட் ஏரியல் டு பிரிங் டேஷ் டு ஹிஸ் பிளேஸ். ஏரியல் ப்ராஸ்பரோ வந்து ஏரியலுக்கு என்ன ஆர்டர் போட்டார்? ஃபெர்டினண்ட் பிரின்ஸை வந்து அவர் பிளேஸுக்கு கூட்டின்னு வர சொன்னாங்க. ஏன்னா மிரண்டா இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்லையா, அதுக்கோசரம் தான் ப்ராஸ்பரோ வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார். டேஷ் நம்ம அதை லெசன்லேயே படிச்சிருப்போம். நீங்கள் அந்த லெசன் பார்க்காம இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் லெசன் பாருங்கள். நான் ரொம்ப கிளியராக எடுத்திருப்பேன். டேஷ் ஹேட் ப்ராவிடட் ப்ராஸ்பரோ ஃபார்மலி வித் புக்ஸ் அண்டு ப்ராவிஷன்ஸ். அது வந்து கோன்சலோ. த செகண்ட் ஹியூமன் பீயிங் தட் மிராண்டா சா ஆன் த ஐலாண்ட் வாஸ். செகண்ட் ஹியூமனை மிராண்டா யார் பார்த்தாங்க? ஃபெர்டினண்ட். ரெண்டாவது மனிதன். முதல் மனிதன் வந்து அவங்க அப்பாவை, ரெண்டாவது மனிதன் வந்து ஃபெர்டினண்ட். அதுக்கப்புறம் வேறு எந்த மனுஷனையும் அவன் பார்த்ததில்லை மிராண்டா. இப்போ நம்ம செகண்ட் பார்க்கலாம். பி பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆன் ஸ்பீக்கர். ஷீ இம்ப்ரிசியன்ட் த ஸ்பிரிட்ஸ் இன் த பாடிஸ் ஆஃப் லார்ஜ் ட்ரீ. லார்ஜ் ட்ரீயில் எந்த ஸ்பிரிட்டோட பாடி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பிரிட்டோட பாடி வந்து எது? நான் எழுதுகிறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்க 1 செகண்ட். செக்ராக். SYCORAX. செக்ராக்ஸ். He was the chief of all spirit. யார் எல்லா சீஃப்க்கும் எல்லா ஸ்பிரிட்டுக்கும் சீஃபாக இருந்தவங்க யார்? ஏரியல். At the third point, I was Duke of Milan and you were a princess. யார் பிரின்சஸ்ன்னு சொன்னாங்க? டியூக் ஆஃப் மில்லன். அந்த மில்லன் நாட்டில் வந்து அண்ட் யூ ஆர் ஏ பிரின்சஸ். அந்த மில்லன் நாட்டோட பிரின்சஸ் யார்? மிராண்டா. வாட் எ ட்ரபுள் மஸ்ட் ஐ ஹாவ் பீன் டு யூ தென். இதில் என்ன கேட்டிருக்காங்க? ரொம்ப ட்ரபுளாக, அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற நேரத்துலையும் மிராண்டா கோசம் தான் அவங்க இருந்தாங்க. மிராண்டா இதுக்கு ஆன்சர். இப்போ நவ் ப்ரே டெல் மீ சார் யூ ரீசன் ஃபார் ரைசிங் திஸ் சீ ஸ்ட்ராம் அப்படின்ற கொஷின் வந்து யார் கேட்டாங்க? இதுக்கும் ஆன்சர் மிராண்டா தான். அப்படின்ற கொஷின் கேட்டவங்க மிராண்டா தான். இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்க. ஐ வில் சூன் மூவ் யூ. ஐ வில் சூன் மூவ் யூனா ஐ வில் சூன் மூவ் யூ. இருங்க, அந்த கொஷின் நான் புக்கில் இருக்கிறத காமிக்கிறேன். 1 செகண்ட். இங்கே பாருங்கள், இந்த பேரை தான் ஏரியல் தென் வாண்ட் டு ஃபெச் ஃபெர்டினண்ட் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஓ மை யங் ஜென்டல்மேன் செய்டு ஏரியல் வென் த சா ஹிம் ஐ வில் சூன் மூவ் யூ அப்படின்ற வார்த்தை வந்து ஏரியல் வந்து ஃபெர்டினண்ட் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஏரியல் தான் அதோட ஆன்சர். அப்படின்ற வார்த்தை யார் சொன்னது? ஏரியல். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? ஏரியல். இப்போ நீங்கள் வந்து இதில் மனப்பாடம் பண்ணுறதோட நீங்கள் அந்த லெசனை புரிஞ்சிக்கிட்டு அந்த லெசனில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கினா அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கினீங்கனாலே
நீங்கள் எங்கள் கொஷின் கேட்குறத அழகாக ஆன்சர் பண்ண முடியும். ஐ வில் டை யூ நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். இது வந்து யார் சொன்னது அப்படின்னா ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ தான் இதோட ஆன்சர். ப்ராஸ்பெரோ. ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட். இது வந்து ஃபெர்டினண்ட். அதாவது என்ன சொல்லணும்னா அந்த ப்ராஸ்பரோ வந்து அவனுக்கு ஒரு டாஸ்க், அதாவது வேலைகள் கொடுத்துட்டு அப்புறம் ஃபெர்டினண்ட் என்ன பண்ணா இங்கே பாருங்கள், நான் புக்கிலே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓ மை டியர் லேடி சைடு ஃபெர்டினண்ட், ஐ டியர் நாட், ஐ மஸ்ட் ஃபினிஷ் மை டாஸ்க் பிஃபோர் ஐ டேக் மை ரெஸ்ட் அப்படின்னு சொன்னவங்க வந்து ஃபெர்டினண்ட். அவன் டாஸ்க்கை முடிச்சுட்டு அப்புறம்தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அதோட ஆன்சர் என்ன வரும்? ஃபெர்டினண்ட். He repented and implored his brother forgiveness. அவனோட பிரதர் வந்து அவங்களோட பிரதர் பேர் என்ன பாருங்க, ஆண்டனியோ. ஆண்டனியோ. இப்போ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அடுத்த டாபிக் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இன் 1 or 2 சென்டென்ஸ். இது நான் வந்து உங்களுக்கு கைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹூ வெயிட் பண்ணுங்கள், சரியாக கேமரா தெரியல. இப்போ உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஹூ வேர் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் யார் யாரெல்லாம் இருந்தாங்க, இன்ஹாபிட்டன்ஸ்னால் யார் யார் இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு ப்ராஸ்பரோ அண்ட் திஸ் டாட்டர் மிராண்டா. இவங்க 2 பேர் மட்டும்தான், ப்ராஸ்பரோ அண்ட் திஸ் டாட்டர் மிராண்டா, இவங்க 2 பேர் மட்டும்தான் அந்த ஐலாண்டில் இருந்தாங்க. வேர் த இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் த ஐலாண்ட். வாட் பவர்ஸ் டிட் ப்ராஸ்பரோ ப்ராசஸஸ். ப்ராஸ்பரோ என்ன சம் ப்ராசஸஸ் பார்த்தாங்கன்னா, ப்ராஸ்பரோ வந்து ப்ராசஸ்டு சம் மேஜிக் பவர். யூஸிங் இட் he cloud release my many spirit from a witch called Secrox. Using it he could release many spirit from a witch called Secrox. அந்த many spirit என்னன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா செக்ராக்ஸ். ஏன்னா அவங்க லார்ஜ் ட்ரீல வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஷின், ஹூ வாஸ் கலிபான்? What was he employed for? Caliban was an ugly monster. ரொம்ப யாருக்குமே பிடிக்காத, ரொம்ப அழுக்காக நாற்று அடிக்கிற மாதிரி. அக்லினா அதுதான் ரீசன். அக்லி மான்ஸ்டர் அண்ட் த சன் ஆஃப் செக்ராஸ், அவங்களோட பையன்தான் செக்ராக்ஸ். He was employed for doing the most laborious task. அவன் வந்து நிறைய லேபரஸ் டாஸ்க் தான் செஞ்சுன்னு இருப்பான், நிறைய வேலைகள். டாஸ்க்னால் அதை முடிக்கிறது. ஃபோர்த்து வந்து ஹூ வேர் ஆன் த ஷிப், ஹவு வேர் தே ரிலேட்டட் டு ப்ராஸ்பரோ. அவனோட ரிலேட்டட் அப்படின்னா ப்ராஸ்பரோஸ் பிரதர் வந்து ஆண்டனியோ. ப்ராஸ்பரோ பிரதர் தான் ஆண்டனியோ. த கிங் ஆஃப் நேபாள்ஸ், அந்த கிங் வந்து நேபாள்ஸ். ஹிஸ் சன் ஃபெர்டினண்ட், அந்த பிரதர் ஆண்டனியோ இருக்கான் இல்லையா, அவனோட சன் தான் ஃபெர்டினண்ட். அண்ட் த ஓல்டு லார்ட் கேன்சலோ வேர் ஆன் த ஷிப். எக்ஸ்பெக்ட் கேன்சலோ தே வேர் ஆல் ப்ரப்போஸ் எனிமீஸ். அடுத்தது ஃபிஃப்த்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஒய் ஹேட் ப்ராஸ்பரோ ரேஸ்டு எ வைலண்ட் ஸ்ட்ராம் இன் த சீ. அவன் ஏன் அந்த வைலண்ட் ஸ்ட்ராம் இன் த சீ பண்ணான்? அதாவது அந்த ஸ்டார்ம் வந்து ஏன் வயலண்ட் ஆகுனா இந்த சீல நான் சொல்கிற மாதிரிங்க. ஹீ ரேஸ்ட் எ வயலண்ட் ஸ்டார்ம் இன் த சீ டு வீக் த ஷிப். அந்த ஷிப்பை வீக் பண்ணுறதுக்கு, அதாவது எந்தமாரி சொல்லலாம், அதை வந்து அதோட சக்தியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. அது த ஷிப் ஆஃப் இஸ் எனிமீஸ். அந்த ஷிப்பு ஃபுல்லாக இவனோட எனிமீஸ் இருந்தாங்க, அதனால் அந்த ஷிப்பை வீக் பண்ணணும்னு நினச்சான். யார்? ப்ராஸ்பரோ.
வீக்னாலே அது உங்களுக்கு தெரியும், அவங்களோட உடல் நிலையை வந்து கம்மி பண்ணுறது, அதாவது அவங்களோட இது வந்து சோர்வடைய வைக்கிறது. அந்த போட்டை வந்து சோர்வடைய வைக்கிறாங்க பவர்ஃபுல் ஸ்ட்ராமை வச்சு. இப்போ 6th கொஷின், ஹவு டிட் மிராண்டா ஃபீல் வென் ஹர் ஃபாதர் ரைஸ்டு த ஸ்ட்ராம் டு டெஸ்ட்ராய் த ஷிப்? அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ராஸ்பரோ வந்து அந்த ஸ்ட்ராம் உருவாக்கி அந்த ஷிப்பை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும்போது, அந்த ஷிப்பை அழிக்கும் போது மிராண்டா எப்படி ஃபீல் பண்ணா? மிராண்டா ஃபெல்ட் சாரி, அவங்களுக்கோசரம் மிராண்டா சாரி கேட்குறா. when her father raised the storm to destroy the ship. அடுத்தது 7th கொஷின், what was Ariel ordered to do with the people on the ship? ஏரியல் வந்து அந்த ஷிப்புக்கு என்ன ஆர்டர் போட்டார்? ஏரியல் வாஸ் ஆர்டர் டு செக்டர் த பீப்புள் ஆன் த ஷிப் அண்ட் மேக் தெம் ஸ்டே அப்பார்ட் இன் எ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். அவங்க வந்து கன்ஃபியூஸ்டாக வேறு ஸ்டேட்டுக்கு இது பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராமை உருவாக்கி தனித்தனியாக எல்லாரையும் பிரிக்கிறதுக்கு அவங்க பார்க்குறாங்க. கிவ் டு ரீசன் ஒய் சாரி, எனக்கு சரியாக தெரியல, கைடில் இருக்கிறதுனால பிளாக்கா. ஒய் மிராண்டா வாஸ் ஸோ கான்சர்ன்ட் அபவுட் ஃபர்டினண்ட்? மிராண்டா ஹேட் நாட் சீன் எனி ஹியூமன் பிகின்ஸ். மிராண்டா வந்து எந்த ஹியூமனுமே பார்த்தது கிடையாது, அதர் தென் ஹர் ஃபாதர், அவங்க அப்பாவை தவிர வேறு எந்த ஹியூமனுமே அவன் பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ வாஸ் அட்ராக்டட் பை த அப்பியரன்ஸ் ஆஃப் ஃபர்டினண்ட். அப்படி இருந்தாலும் ரெண்டாவதாக பார்த்தது ஃபர்டினண்ட் மேலே ரொம்ப அட்ராக்டாக, ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுறான், அவங்க மேலே இறக்கப்பட்டான். ஏன்னா அவன் ரெண்டாவதாக அவனை தானே பிரின்சஸை அவனை தானே பார்த்தா மிராண்டா. இப்போ ரெண்டாவதாக ஹியூமன் பிகின்ஸ். தே ஆர் த ரீசன்ஸ் ஒய் மிராண்டா வாஸ் ஸோ கான்சர்ன்ட் அபவுட் ஃபர்டினண்ட். அப்புறம் மிராண்டாவும் ஃபர்டினண்ட்டும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஒய் டிட் ப்ராஸ்பரோ செட் ஃபர்டினண்ட் எ சர்வீஸ் டாஸ்க் டு பர்ஃபார்ம்? ப்ராஸ்பரோ செட் ஃபர்டினண்ட், ப்ராஸ்பரோ வந்து ஃபர்டினண்ட் கிட்ட ஒரு டாஸ்க்கு சொல்கிறாரு. எஸ் சார், டாஸ்க் டு பர்ஃபார்ம் இன் ஆர்டர். அவன் சொல்கிற டாஸ்க்கை, ப்ராஸ்பரோ சொல்கிற டாஸ்க்கை ஃபர்டினண்ட்டை செய்ய சொல்கிறாரு. டு டெஸ்ட் இஸ் லவ், அவங்க லவ்வை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அப்போது ஹிஸ் லவ் ஃபார் மிராண்டா அண்ட் இஸ் ஹானஸ்ட். மிராண்டா வந்து அதில் ஹானஸ்ட்டாக இருந்தா, மிராண்டா வாஸ் அண்ட் இஸ் ஹானஸ்ட். மிராண்டா வந்து அதில் ஹானஸ்ட்டாக தைரியமாக அவனுக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் அதை வந்து செக் பண்ணாங்க. ப்ராஸ்பரோ எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணாங்க, அதில் கரெக்டாக வின் பண்ணிட்டா மிராண்டா. ஹவு வாஸ் கான்சலோ ஹெல்ப்ஃபுல் டு ப்ராஸ்பரோ வென் ஹீ லிஃப்ட் மில்லன்? When Prospero we excellent by Antonio Gonzalo secretly provided Prospero with books and provisions on the boat in order to enable him to survive with his daughter. அவனை வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஆண்டனியோ என்ன பண்ணுறான், ஒரு ஷிப்பில் வந்துனே இருக்கும்போது அந்த கிங்கு ப்ராஸ்பரோ வந்து ஒரு எந்த எலமெண்ட்ஸுமே இல்லாத, எந்த கயிறு இதுவுமே இல்லாத அந்த சின்ன போட்டில் வந்து தள்ளி விட்டுடுறான். அதை வந்து கான்சலோ வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த அவனுக்கு பிடிச்ச புக்ஸு, மேஜிக் புக்ஸு, எல்லா எலமெண்ட்ஸையும் அந்த போட்லேயே பதுக்கி வச்சுருக்காரு கான்சலோ. அந்த தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. அந்த கோன்சிலோ வந்து அவனுக்கு ப்ராஸ்பரோவுக்கு தேவையான மொத்த திங்ஸுமே அந்த போட்டில் எடுத்துன்னு போய் பதுக்கி வச்சுட்டான். அந்த ஆண்டனியோக்கும் தெரியாமல் ப்ராஸ்பரோவுக்கும் அந்த போட்டில் வந்து அப்புறம் தான் தெரியும். அப்புறம் கான்சலோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான் ப்ராஸ்பரோவுக்கு. இங்கே பாருங்கள், கைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த சுற்றி கடல் சென்ட்ரல் அதோ இருக்குது இல்லையா, அந்த காடு மாரி அதுதான் ஐலாண்டு. பார்த்தீங்களா ஐலாண்டை?
இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பேராகிராஃப் கொஷின் ஆன்சர் த கொஷின் இன் எ பேராகிராஃப் அபவுட் 100 to 150 வேர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் போடுவீங்க. நான் ஒரு 1K லைக்கு தான் கேட்குறேன். நான் அடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. ரைட் எ டீட்டெயில் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ப்ராஸ்பரோ. ப்ராஸ்பரோ வாஸ் த ஃபேமஸ் டியூக் ஆஃப் மில்லன். அந்த ஃபேமஸ் டியூக் மில்லன் வந்து மில்லன் நாட்டுக்கு வந்து ப்ராஸ்பரோ வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்க தான் கிங் இல்லையா, மக்கள் மேலேயும் மக்களுக்கு ப்ராஸ்பரோ பிடிக்கும், ப்ராஸ்பரோக்கும் மக்களை பிடிக்கும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஹீ வாஸ் ஃபாண்ட் ஆஃப் ரீடிங் மேஜிக் புக். அவன் வந்து ப்ராஸ்பரோ வந்து மேஜிக் புக் தான் ஜாஸ்தி படிப்பாங்களாம். ப்ராஸ்பரோ வாஸ் எக்ஸலைடு பை இஸ் பிரதர் ஆண்டனியோ. அவங்களுக்கு பிரதர் வந்து ஆண்டனியோன்னு ஒருத்தவங்க இருந்தாங்களாம். ப்ராஸ்பரோ அண்ட் இஸ் டாட்டர் லேண்டட் ஆன் an island. ப்ராஸ்பரோவும் அவங்க டாட்டர் மிராண்டாவும் எப்படியோ அந்த படகுலேருந்து மிதந்துக்கிட்டே வந்து ஒரு ஐலாண்டில் கரை ஒதுங்கிக்கிறாங்க. அதுதான் இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ப்ராஸ்பரோ பாசஸ்ட் எக்ஸலண்ட் சம் மேஜிக் பவர்ஸ். ப்ராஸ்பரோ கிட்ட வந்து சம் மேஜிக் பவர்ஸ் இருந்துச்சான். அதுதான் சொல்கிறாங்க. ஹீ ஹேட் ரிலீஸ்டு மெனி குட் ஸ்பிரிட். அவங்க வந்து நிறைய மொத்தம் கெட்ட ஆவிகளே இருக்க மாட்டாங்க, நல்ல ஆவிகளும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. செக்ராக்ஸ் மாரி நல்ல ஆவிகளும் இருக்காங்க. இம்ப்ரெஷன்டு பை எ விச் கால்டு செக்ராக்ஸ். செக்ராக்ஸ் தான் நல்ல பேய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ brought up his daughter as a kind-hearted lady who did know about his magic power. Kind-hearted lady about his magic power. அடுத்தது he raised a violent storm in the sea to weak his enemy ship. அந்த எனிமி ஷிப்பை வந்து வீக் பண்ணுறதுக்கோசரம் வைலண்ட்டான ஸ்ட்ராமை உருவாக்குனாங்க ப்ராஸ்பரோ. அந்த மேஜிக் பவர்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமான ஸ்ட்ராமை உருவாக்குனாங்க அந்த எனிமி ஷிப்பை வந்து வீக் பண்ணுறதுக்கு. ஹீ டிட் நாட் வென்ட் டு ரெவெஞ்ச் தெம் பட் டு மேக் தெம் ரியலைஸ் டு தியர் மிஸ்டேக்ஸ். அவங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் மிராண்டா வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க, அவங்கள எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு மிராண்டா அவங்களுக்கோசரம் கேட்குறாங்க. டு கெட் பேக் இஸ் டியூக்டம் ஹீ வாண்டட் மிராண்டா டு கெட் மேரிட் டு ஃபெர்டினாண்ட். டியூக்டம் ஹீ வாண்டட், மிராண்டா சொல்கிறா, ஹீ வாண்டட் மேரிட் டு கெட், மிராண்டா வந்து ஃபெர்டினாண்டை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. He felt that it was his duke as a father. He forgave all of his enemies. At last he released his faithful. அப்புறம் அந்த எனிமீஸை எல்லாரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸ்பிரிட் ஏரியல். Thus Prospero was portrayed as a nobleman by Shakespeare. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். narrate how Prospero made his enemies repent to restore his dukedom. Prospero was exiled by his brother Antony. அவங்க பிரதர் ஆண்டனோ ஆஃப்டர் 12 years, அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராஸ்பரோ கேம் டு நோன் தட் இஸ் பிரதர் ஆண்டனோ. 12 வருஷம் கழித்து மிராண்டா கிட்ட ஆண்டனோ பற்றி ஸ்டோரி சொல்கிறாங்க. ஆல்சோ த கிங் ஆஃப் நேபாள்ஸ் இஸ் சன் ஃபெர்டினாண்ட் and the old Lord Gonzalo were traveling by ship. அந்த லார்ட் கேன்சலோ வந்து ட்ராவலிங் அந்த ஷிப்பில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க.
He raised a violent storm in the sea to weak his enemies. திருப்பி அதே இதுதான் சொல்லிக்கிறாங்க. அந்த வைலண்ட்டாக ஒரு ஸ்ட்ராம் வந்து ப்ராஸ்பரை உருவாக்குனாங்க அந்த எனிமி ஷிப்பை வீக் பண்ணுறதுக்கு. ஏரியல் வாஸ் ஆர்டர் டு செக்டர் த பீப்புள் ஆன் த ஷிப் டு புட் தெம் இஸ் இன் எ கன்ஃபியூஸ்டு ஸ்டேட். அந்த ஷிப்பை வந்து கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கு ஏரியல் மேட் ஆண்டனோ அண்ட் த கிங் ஆஃப் நேபாள் சஃபர் எ லாட். தே ஃபெல்ட் சாரி. அவங்க சாரி for what they had done to Prospero. Antonio, with trace of sorrow and true repentance, begged his brother forgiveness. Prospero forgave them all. Thus Prospero made his enemies repent and he got back his dukedom. திருப்பி நம்ம ஒன் வேர்டு கொஷின் ஆன்சரில் பார்த்தது தான் திருப்பி வந்திருக்கு. அதனால் நீங்கள் லெசனை ஒழுங்காக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிங்கன்னா மனப்பாடம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த லெசனில் இருக்க கேரக்டராகவே நீங்கள் மாறி அந்த லெசனை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த லெசனில் இருக்கிறதே பாருங்கள். திருப்பி கொஷின் ஆன்சர்லேயும் அதே தான் வருது, ஒன் வேர்ட்ஸ்லேயும் அதே தான் வருது, டீட்டெயிலையும் அதே தான் வருது. அதனால் நீங்கள் அந்த லெசனை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மட்டும் ஷேர் மட்டும் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணால் தான் நான் இந்தமாரி நிறைய வீடியோ எடுக்க எனக்கு மோட்டிவேஷன் வரும். அதாவது நான் இன்னும் சொல்ல வரேன்னா எனக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் டீச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷின் ஆன்சர் 1 மார்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் மட்டும் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த லெசனை பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க லெசனை.